அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் யுனிவர்சிட்டி ஃபார் கோஆப்பரேஷன் வில் பி செட் அப் இன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்க வரப்போகுது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ இந்த பில் வந்து நமக்கு பார்லிமெண்ட்ல பாஸ் ஆயிருக்கு. திரிபுவன் சக்காரி யுனிவர்சிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த திரிபுவன் சக்காரி யுனிவர்சிட்டி அப்படிங்கிறது நமக்கு எங்க ஆனந்த் அப்படிங்கிற இந்த டிஸ்ட்ரிக்ட்ல வரப்போகுது. சரிங்களா? ஸோ குஜராத் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். திரிபுவன் சக்காரி அந்த யூனிவர்சிட்டி பேர். ஏன் திரிபுவன் சக்காரிங்கிற பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவோட லார்ஜஸ்ட் கோஆப்பரேட்டிவா இருக்கிறது இந்த அமுல் அப்படிங்கிற கோஆப்பரேட்டிவ் இல்லையா? ஸோ இந்த அமுல் அப்படிங்கிற கோஆப்பரேட்டிவோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு திரிபுவன் காசிபாய் பட்டேல் அப்படிங்கிற திரிபுவன் தாஸ் பட்டேல் அப்படிங்கிற அவர்தான் நமக்கு ஃபவுண்டரா வந்து இருக்கார். ஸோ அவரோட பேர்லயே இந்த யுனிவர்சிட்டி ஃபார் கோஆப்பரேஷனுக்கு அவர் பேரே வச்சிருக்காங்க. திரிபுவன் சக்காரி யுனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லி. சரியா? அடுத்தது வக்ஃப் ஆக்ட் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வக்ஃப் ஆக்டோட அமெண்ட்மெண்ட் வந்து இன்னைக்கு பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்ண போறாங்க. சரியா? ஸோ இந்த வக்ஃப் ஆக்ட் அப்படிங்கிறது எப்போ வந்திருக்கும்னா 1995ல வந்திருக்கும். வக்ஃப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்க அவங்களோட பள்ளிவாசலுக்கோ ஜமாத்துக்கோ அவங்களோட சொத்துக்களை வந்து தானமா கடவுளின் பேருக்கு தானமா கொடுப்பாங்க. ஸோ அந்த சொத்துக்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு சட்டம் தான் இந்த வக்ஃப் சட்டம் அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் சிட்டி விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கேபிட்டல் சிட்டி ஆஃப் மியான்மர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கேபிட்டல் ஆஃப் மியான்மர் நமக்கு ரீசெண்டா 7.7 அப்படிங்கிற ரிக்டேர்ல ஒரு எர்த்குவேக் வந்து வந்திருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஆபரேஷன் பிரம்மாவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உதவி நிவாரண பொருட்களை வந்து வழங்கிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அது பேஸ் பண்ணி நமக்கு எங்க அந்த எர்த்குவேக் வந்திருக்கும்னா, எர்த்குவேக் அப்படிங்கிறது நமக்கு மாண்டலே அப்படிங்கிற சிட்டியில தான் வந்திருக்கும். சரியா? ஆனா கேபிட்டல் சிட்டி ஆஃப் மியான்மர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாய்பிட்யாவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் பில இருக்கக்கூடிய இந்த சிட்டி தான் கேபிட்டல் சிட்டி ஆஃப் மியான்மர் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இந்தியா ரீசென்ட்லி செலிப்ரேட்டட் 75th ஆனிவர்சரி ஆஃப் பைலேட்டரல் டைஸ் வித் விச் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இருக்கக்கூடிய பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப் தான் 75th ஆனிவர்சரிய வந்திருக்கு. ஓகேங்களா? செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். அரௌண்ட் 1950ஸ்ல பார்த்தோம்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ சைனா அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். 1950ல இருந்து நம்ம பைலேட்டரல் ட்ரைஸ் அப்படிங்கிறது இருக்கு. லாஸ்டா வேர்ல்ட் ஹெல்த் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்ட் ஹெல்த் டே அப்படிங்கிறத நம்ம April 7 அப்சர்வ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.